அதாவது இந்த சங்கீதத்துக்கு மேலே சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி நீங்கள் ஒன்று இருக்கும். அது என்னென்னா கோராவின் புதல்வர்கள் பாடிய பாடல் என்று சொல்லக்கூடியதாக இது மேலே எழுதியிருக்கும். என்னென்னா இந்த கோராகினுடைய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லும்போது கோராகை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கே என்னாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் பார்ப்போம். அங்கே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக அவங்க பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், எப்பா கோராகு யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்க பூரா இந்த பக்கம் போய் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மோசே கொஞ்சம் விலகிக்கோ அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ல. என்ன அர்த்தம்? தன்னுடைய கோபத்தை அடிக்க போகிறாருன்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்தா என்ன, பூமி திறந்து அவங்க மொத்தமாக 250 பேர் அப்படியே உயிரோடு பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அதில் உள்ள அவங்களுடைய புதல்வர்கள் சிலர் என்ன அங்கேருந்து வந்து அவர்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு காரியம் அவங்க பாடுகிற பாடல். இந்த சங்கீதம் 42வது சங்கீதம் அதிலிருந்து தப்பித்து வந்த அதுக்கு போகாமல் அங்கே இருந்த ஒரு காரியம். இது என்னென்னா நம்முடைய ஆத்மா எப்படி என்ன அழுது புலம்புகிற ஆத்மா எப்படி துதிக்கக்கூடியதாய் மாறக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து அந்த சங்கீதம் சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த 42வது சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆவிக்குரிய முறையிலையும் அதே சமயத்தில் நம்முடைய மாம்ச பிரகாரமாகவும் நம்ம எப்படி தேவனை நோக்கி பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். இங்கே கோராகினுடைய புதல்வர்கள் வந்து ஆவிக்குரிய முறையிலையும் சரி மாம்ச பிரகாரமாகவும் எருசலேமை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எப்படி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் எந்த மாதிரி அவரோட இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தரை நாம் எப்படி அவருடைய சன்னிதானத்தில் வந்து சேர முடியும் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு ஆவிக்குரிய முறையில் அவங்களுக்குள்ள உள்ள ஒரு காரியம். இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறேனே, நான் வந்து இவ்வளவு ஒரு ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் என்று போய் கொண்டிருக்கும்போது எப்படி எனக்கு தேவனுடைய தாகமாக, நான் தேவனை நோக்கி தாகமாக இருக்கிறேன் என்று புலம்பக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதில் இது என்னென்னா திரும்ப திரும்ப அவர் சொல்லும்போது இங்கே அவர் கர்த்தரோடு இருந்த ஒரு சந்தோஷமான காலத்தையும் நினைவு கூறக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இதில் பார்க்க முடியதாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே என்ன, இந்த சங்கீதம் வந்து என்ன, ஒன்றுமே சூழ்நிலை மாறலை, ஆனாலும் நான் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கிறேன்னு சொல்லி முடியக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்களுக்கு என்னன்னா எப்படி வந்து ஒரு தேவனை விட்டு பிரிந்திருக்கும்போது இருதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாகம். ஆண்டவரே நான் உம்மோடு இருந்து விட மாட்டேனா, உம்முடைய பிரசன்னத்தில் வந்து விட மாட்டேனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தாகம் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் எங்கேயோ தூரமாக இருக்கிறது போல இருந்தாலும் அவர் கேட்கக்கூடிய காரியம் என்ன, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நான் வந்து விட மாட்டேனா, உம்மை நான் பார்த்து விட மாட்டேனா, உம்முடைய சன்னிதானத்தில் வந்து விட மாட்டேனா என்று சொல்லக்கூடியதாக. முதலாவது வசனம் பாருங்க. கதறுவது போல எப்படி ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு பாருங்களேன். மான் வந்து எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறும். மான் வந்து இருக்கிற மிருகங்கள்லே வந்து மானுக்கு தான் வந்து தண்ணீர் எங்கே இருக்குது, வனாந்திரத்தில் தண்ணீர் எங்கே இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தூரத்துலேருந்து 4 மைல் தூரம் வரைக்கும் அதுக்கு தெரியுமா தண்ணி எங்கே இருக்குங்கிறத அதால் இப்போ புரிஞ்சு கொள்ள முடியுமா. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக அந்த மான் வந்து எப்படி ஓடும், தண்ணீர் கிடைச்சிராதா என்று சொல்லி ஓடக்கூடியது போல நான் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி அவருக்காக நான் தாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2வது வசனம் பாருங்க. என் ஆத்துமா என்ன ஜீவனுள்ள தேவன் மேல், அவர் தேவன், ஆனால் அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன ஜீவனுள்ள தேவன், ஜீவன் மேல் தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என்னுடைய ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. எப்படி தாகமாய் இருக்கிறது என்னுடைய ஆத்துமா? நான் சொன்ன மாதிரி இந்த 42வது சங்கீதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லும்போது என்ன, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. அவர் மாம்ச பிரகாரமாகவும் தேவனை விட்டு தூரமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் என்ன, தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி காட்டக்கூடியதாக, I thirst for his presence, நான் அவருடைய பிரசன்னத்திற்காய் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இங்கே கோராவின் புதல்வர்கள் பாடக்கூடிய ஒரு பாடலே என்ன, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் அது மேலே தாகமாய் இருக்கிறேன், எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடியதாக என்னுடைய ஆத்மா என்னவா இருக்கு, தாகமாய் இருக்கிறது, எப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் வருவேன் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தருங்க சொல்லும்போது என்ன, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான். 3வது வசனம் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் என்ன, உன் தேவன் எங்க, உன் தேவன் எங்க, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நீ ஏன் இவ்வளவு பாடுபடுற, உன் தேவன் எங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே பூங்கால அழுகும் போதும் சரி, அதற்கு பின்பாக அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போதும் சாத்தானுடைய சோதனை சரி, கூட இருந்த மக்களுடைய சோதனை என்ன, நீ உன்னை தேவன் சொன்னையே, உன்னுடைய தகப்பன் தேவன் என்று சொன்னையே, அப்ப நீ என்ன எங்க, உன் தேவன் எங்க என்று சொல்லி ஏளனம் செய்யக்கூடியதாக. இங்க கோராவின் புதல்வர்கள் என்ன சொல்றாங்க, இதை சொல்லி சொல்லி இரவும் பகலும் அதுவே எனக்கு கண்ணீர் ஆயிற்று. நீங்க நிஜமாவே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, யாராவது குடும்பத்தில் ஒருத்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்க, இல்லை ரட்சிக்கப்படாதவங்க கூட 2 பேர் ஒன்றா இருக்கும்போது ஏதாவது ஒன்றுனா இந்த ரட்சிக்கப்படாதவங்க சொல்லும்போது எங்கே உங்கள் தேவன் இதான் கேட்பாங்க. முத வேலை என்ன, உங்கள் தேவன் சொன்ன, நீ இயேசு கிறிஸ்துவை நம்பி போன, இப்போ கஷ்டப்படுற, என்ன அவங்களுக்கு என்ன தெரியறதில்ல, கர்த்தர் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் என்று சொல்லக்கூடிய காரியம் தெரியாதனால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 27வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லும்போது வாசிங்க, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்தானே, பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். என்ன, இவன் தேவன் பேர்ல பிரியமா இருந்தான் அப்படின்னா இவன் தேவனை ரட்சிக்கட்டுமே பார்ப்போம், எங்க கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது. அப்ப இங்க கோராவின் புதல்வர்கள் சொல்லக்கூடிய அதே காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா நீ முடிஞ்சா நீ இறங்கி வா, சிலுவை விட்டு இறங்கி வா, நீ தேவன் என்னுடைய தேவன் சொன்னையே, அவர் உன்னை ரட்சிக்க கூடாது, எங்க ரட்சிக்கட்டும். அடுத்து கோராவின் புதல்வர்கள் சொல்றாங்க, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறோம், கெத்சமனே பூங்கால போன வாரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தோம், கெத்சமனே பூங்கால அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அது மாத்திரமல்ல, முதல்ல முழங்கால் போட்டு பிறகு சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து அழுது புலம்பும் போது என்ன, அவருடைய வியர்வை துளிகள் என்னவா வருது, இரத்தமாக வரக்கூடியதாக. ஏன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க, அப்பொழுது அவர் என் ஆத்துமா துக்கம் கொண்டிருக்கிறது, என்ன, என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏற்ற துக்கம் கொண்டிருக்கிறது, எனக்கு அவ்வளவு பெரிய துக்கம். அதனாலதான் லூக்கா 22:44 சொல்லும்போது என்ன அங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன, வியாகுலப்பட்டு என்ன ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை எப்படி ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்தது, என்ன உள்ளுக்குள்ள எல்லாம் உடைஞ்சு எப்படி ரத்தமாக சிந்தக்கூடிய அளவிற்கு அவருடைய துக்கம். அப்ப கோராவின் புதல்வர்கள் சொல்லும்போது எங்கே உன் தேவன், எங்கே உன் தேவன் என்று என்னை நாள்தோறும் நிந்திக்கிறாங்க, அதனால எனக்கு துக்கம், என்ன கண்ணீர் தான் எனக்கு இரவும் பகலும் உணவாக கூடியதாக.
அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. 4வது வசனம் பாருங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கிறாரு. நான் எவ்வளவு நண்பர்களோட, எவ்வளவு பேரோட, எவ்வளவு சந்தோஷமா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருவேன். எப்படி? நான் முன்னாடி எவ்வளவு நல்லா போயிட்டு வருவேன், எல்லாரும் என் கூட வருவாங்க, எல்லாரும் சந்தோஷமா வருவாங்க, நான் போயிட்டு வருவேனே. ஆனா இப்ப என்ன, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். இவைகளை நினைக்கும் போது என்ன, என் உள்ளம் எனக்குள்ளே உருகுறது. என்ன, நான் முன்னாடி எல்லாரும் கூட சேர்ந்து போயிட்டு வந்தனால நினைச்சு பார்க்கிறாரு. இப்ப என்ன, நான் தனிமைப்பட்டு போயிட்டேன். எப்படி? ஐ பிகம் லோன்லி. இப்ப யாரும் இல்லை. நமக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. தனிமைப்படக்கூடிய காரியம். ஒரு தேவை என்று வரும்போது, ஒரு உதவின்னு வரும்போது, ஒரு உதவிக்கு ஆள் வேணும்னு பார்க்கும்போது நீங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் வேணும், ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் வேணும் சொல்ற காரணம் அதுதான். உலகத்தில் நண்பர்கள் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உண்மை சகோதர சகோதரிகள் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இங்க சொல்லும் என்ன சொல்றாரு, நான் இப்ப தனித்து போய்விட்டேன். கோராவின் புதல்வர்கள் சொல்லும்போது என்ன, நாங்க தனிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய காரியம் இது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, கல்வாரி சிலுவைக்கு போகும்போது கெத்சமனே பூங்காலே சொல்றாரு. மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனமா இருக்கட்டும், அதற்கு பின்பு உள்ள வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன, அப்போ தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்ன, மேய்ப்பனை வெட்டுவேன், எல்லாம் நீங்க எல்லாம் என்ன, ஆடுகள் சிதறுண்டு போகும் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் விதமாக நீங்க எல்லாரும் என் நிமித்தம் இன்னைக்கே போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு திரளான ஜனங்கள் வந்தாங்க, எவ்வளவு பேர் குணமடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவுலாம் நன்மையை பெற்றாங்க. ஆனா கல்வாரி சிலுவைக்கு போகும்போது அவர் தனித்திருந்தார், வேற ஒருத்தருமே கிடையாது. இங்க கோராவின் புதல்வர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப இங்க சங்கீதக்காரன் பாடும்போது என்ன சொல்றான், ஐயா நான் முன்னாடி நண்பர்களோட எல்லாரோட மகிழ்ச்சி களிப்போட சந்தோஷத்தோட நான் ஆலயத்துக்கு போய் வருவேனே, இப்பொழுதோ நான் தனித்து போயிருக்கிறேன், யாருமே இல்லை, என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஒரு டிப்ரெசிங் ஸ்டேட்டஸுங்க. அதாவது ஒரு மனசோர்வு, ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ள சங்கீதம் அது. எபிரேய மொழியில் 42வது சங்கீதம் 43வது சங்கீதம் ஒரே சங்கீதம். நீங்க கோராவின் புதல்வர் சங்கீத புஸ்தகம் முதல் 41 சங்கீதம், ஒரு புஸ்தகம் 42லேருந்து 70 வரைக்கும் உள்ள இன்னொரு சங்கீதம். இந்த 42வது சங்கீதத்திலிருந்து 49வது சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பூராமே கோராவின் புதல்வர் எழுதின பாடல்கள். அதுல இந்த 42 43 ஒரு சிலர் ஒரே சங்கீதமா இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லும்போது என்ன சொல்லி அழுகிறாங்க, ஐயோ நாங்க அப்படி இருந்தோமே, இன்னைக்கு இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி அழக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, முதலாவது என்ன, உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு மகா பெரிய சோர்வு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் சொல்லி சொல்லக்கூடியது. ரெண்டாவது என்ன பண்றாரு, உண்மையா ஹி கன்ஃபஸ், என்ன தன்னுடைய நிலைமை என்னங்கிறத கர்த்தர் சொல்றதுக்கு தயங்கலை. நல்லா கவனிங்க, நான் தனிச்சு போயிட்டேன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் வரும்போது அவர் என்ன பண்றாரு, அங்க கர்த்தரே உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு அங்க போகக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். நீங்க 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான்ல ஒரு பிணை கைதியாக பிரிசன் ஆஃப் வார்ன்னு சொல்லக்கூடியதா ஒரு இதில் போரில் நடந்த ஒரு போர் கைதியாக போய் சேர்ந்த ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, டார்லின் டெபர் ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, யாருமே இல்லை, தனிமையாக ஒரு சிறையில் அவங்க இருந்த ஒரு காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பாடுபட்டாங்க, எல்லாம் என்ன, கடைசியில் கர்த்தர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவங்கள விடுதலை பண்ணார். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு தனிமை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் தான் போனார். ரெண்டாவதாக என்னன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது முதல்ல நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்னா உங்கள் ஆத்மாட்ட பேசணும். செல்ஃப் டாக்கிங், ஸ்பீக் டு யுவர் சோல். உங்கள் சோல்கிட்ட, ஏன்னா உங்களை உங்கள் மனசில் ஏன்னா டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஸிங் தாட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதைத்தான் கான்ஃபரன்ட், அதைத்தான் எதிர்க்கணும். உங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய அதைத்தான் எதிர்க்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை தான் இந்த காரியம் வரும்போது நீங்கள் அதைத்தான் எதிர்க்கணும். நீங்கள் இதில் 5வது வசனம் பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, துதிப்பேன். 6வது வசனம் பாருங்க. என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, தோசத்திலும் நான் எங்க போனாலும் உண்மை நினைக்கிறேன், ஆனா என்ன, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. அடுத்து என்ன சொல்ல, முதல்ல என்ன சொல்றாரு, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்ன்னு கேட்கிறாரு. அடுத்து நீங்க 11வது வசனம் பாருங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். என்ன செல்ஃப் டாக்கிங், தன்னைத்தானே பார்த்து கேட்கிறாரு. ஏ ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற, என்னத்துக்காக நீ, எதுக்காக நீ கலங்குற என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, இங்க அவருடைய ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமான சூழ்நிலையில அவர் முதல்ல என்ன பேசுறாரு, தாங்கிட்ட தான் பேசுறாரு, தனக்குள்ளதான் பேசுறாரு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 38வது வசனத்துல கெத்செமனே பூங்கால பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, என் ஆத்துமா துக்கம் கொண்டிருக்கிறது. பிள்ளை இவங்க சீசர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன சொல்றாரு, எப்பா என்னுடைய ஆத்துமா என்ன மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தைகள் பாத்தீங்களா. எனக்குள்ள நான் மரணிக்கக்கூடிய அளவிற்கு எனக்குள்ள அவ்வளவு பெரிய துக்கம் வந்திருக்கு என்று சொல்லக்கூடியதாக. இங்க 42வது சங்கீதத்தில் உள்ள 5வது வசனத்தை அங்க எடுத்து சொல்றார் ஆண்டவர். சொல்லும்போது என் ஆத்மா அவ்வளவு பெரிய துக்கத்துல வரக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் என்ன சொல்றாரு அந்த 5வது வசனத்துல பின்பகுதியில, நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இவ்வளவு மோசமான சூழ்நிலை, இவ்வளவு மோசமான நெருக்கடியான சூழ்நிலை, இவ்வளவு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை, ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நமக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை உண்டு. இவ்வளவு பிரச்சனையிலே எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை, கர்த்தர் எல்லாத்தையும் சரியா செய்வார்னு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது லூக்கா 22:42 வசனம் சொல்லும்போது, நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்ப என்னன்னா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலங்கி என்ன சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு. இப்போ முதல்ல நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், ஏன் நீங்க உங்ககிட்ட பேசணும். முதல்ல நல்லா கவனிங்க. ஏன் என் ஆத்துமாவே ஏன் தயங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். திரும்ப திரும்ப ஆத்துமாட்ட பேசுறாரு, தனக்கு பேசுறாரு, தன்னுடைய மைண்டுக்கு பேசுறாரு, ஆத்துமாக்கு பேசுறாரு. ஏன் உங்ககிட்ட பேசணும்னா, முதலாவது உங்க ஆத்மா தவறான, உங்களுடைய எண்ணங்கள்ல தவறான காரியங்கள் இருக்கும். த மிஸ்இன்ஃபர்மேஷன் இன் யோர் மைண்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு நம்ம நினைக்கிற நம்மளுடைய உணர்ச்சிகள் மூலமா நம்ம வழி நடத்தப்படுறவங்க கிடையவே கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி ஆர் நாட் லெட் பை எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். கிறிஸ்தவனுக்கு அது கிடையாது. எவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். உன்னுடைய எமோஷன்ஸ் மாறும், உன்னுடைய ஃபீலிங்ஸ் மாறும். இன்னைக்கு உனக்கு ரொம்ப அன்பு செலுத்துற மாதிரி இருக்கும், நாளைக்கு வெறுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உனக்கு ரொம்ப எமோஷன் இந்த மாதிரி இருக்கும், நாளைக்கு மாறும். ஆனா என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க போகக்கூடாது. தேவனுடைய சத்தியம் உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கணும்,
உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது இந்த ஆத்மா என்ன சொல்லணும்? நோ, திஸ் இஸ் நாட் த ரைட் இன்ஃபர்மேஷன், இது சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கணும். அதனாலதான் உங்க எண்ணங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் வராம பார்க்கணும். முதலாவது. ரெண்டாவது, இன்னொரு காரியம் ஏன் தெரியுமா? நம்மளை சுத்தி எப்பவுமே தப்பான எதிரான சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கும் போது அதை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு 4 பேர் உங்க கூட இருப்பான். எவனா ஒருத்தன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய காரியம் வரதான் செய்யும். இது நீ எங்க போய் செய்ய போற, உன்னால இப்படி செய்ய முடியும் இப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் எப்பவுமே வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால நீங்க என்னன்னா எப்பொழுதுமே உங்க தேவனுடைய வார்த்தையை தான் நீங்க பேசணுமே ஒழிய சுத்தி கேட்கிற சத்தத்தை கேட்டு நீங்க உள்ள விட்டுட்டு இது பண்றாது. அவங்க சொல்றாங்க, நான் அதனால தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. நான் சொன்னேன், வசனம் என்ன சொல்லுது? நீ வசனத்தின் அடிப்படையில் பேசு. இல்ல எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுரு. வசனம் என்ன சொல்லுது? ஏன்னா நிறைய நேரங்களில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மைண்ட் எதை வச்சு ஒர்க் பண்ணுது? தேவனுடைய வார்த்தையை வைத்து ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கணும். முதல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், மூணாவது என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இருக்கணும். உங்க ஆத்மாவை நீங்க எந்த அளவுக்கு பழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும். நீங்க எந்த அளவுக்கு உங்க எண்ணங்கள்ல தேவனுடைய வார்த்தையை போட்டு போட்டு உங்க வாழ்க்கையை மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மாறணும். இப்ப எப்படி உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாதான் அந்த சரீரம் எங்கன்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி உங்க எண்ணங்களுக்கும் நீங்க கரெக்டா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? சோர்வாயிரும். 2 நாள் சாப்பிடாம இருந்தா இன்னும் சோர்வாயிரும். 1 வாரம் ஆச்சுன்னா எந்திரிக்க முடியாது. இப்போ ஏன் நிறைய பேரோட ஆத்மா எந்திரிக்காம இருக்குன்னு தெரியுதா? சாப்பாடே கொடுக்கறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை நீங்க யூ மஸ்ட் ஹாவ் எ டிசிப்ளின், ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, கடைசியா ஏன் தெரியுமா நீங்க உங்க ஆத்மாட்ட பேசணும்? ஏன்னா உங்க ஆத்மா தேவனுடைய வார்த்தையின்படி அலைன் ஆகணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதுக்கேற்றார் போல என்னுடைய காரியங்கள் இருக்கா, நான் நினைக்கிறது, நான் சிந்திக்கிறது, நான் செயல்படுவது, இது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கா, இல்லை யாராவது சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்கன்றக்காக இருக்கா? அப்போ நீங்க உங்களுடைய ஆத்மாவோடு பேச வேண்டியது மிக 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 அவசியம். ஏன்னா நீங்க தான் உங்களை முதல்ல கேட்குறீங்க. அப்போ என்னன்னா உங்க உணர்வுகள், உங்க உணர்வு பூர்வமான காரியங்கள், இல்லை உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய காரியம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம், ஓகே, என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவர் நம்மளை எது கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன சொன்னாரு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுங்க. ஏப்ராம், என்ன, எங்க இருக்கிற, என்ன செய்ய போற, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கக்கூடிய, அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளா நம்ம இருக்கணும். அதனால தான் நீங்க என்னன்னா எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம ஆத்மாவை நம்ம பழக்க கற்றுக்கொள்ளணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு, பாஸ்டர் பால் ட்ரிப்புன்னு சொல்லக்கூடியவர், அவர் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். ஒரு புஸ்தகத்தில் சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நோ ஒன் எவர் ஸ்பீக்ஸ் டு யூ மோர் தென் யூ ஸ்பீக் டு யுவர் செல்ஃப். ஷார்ட்டாக சொன்னால், உங்ககிட்ட பேசுறதுல அதிகமாக உங்ககிட்ட பேசுகிற ஒரே ஆள் நீ தான். உன்னுடைய வாழ்க்கையை அழகா ஷேப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீ தான். நீ சொல்லி பாரு, நாள் பூரா எனக்கு ஒண்ணுமே சரியில்லை, எனக்கு ஒண்ணுமே விளங்காது, எனக்கு ஒண்ணுமே சரியில்லைன்னு அப்படியே தான் வரும். ஆமா, நீதிமொழிகள் 23 என்ன சொல்லுது? நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய். நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, என்ன சொல்லுது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப நீங்க என்ன, உங்க ஆத்மாவை எந்த அளவுக்கு நீங்க ஷார்பன் பண்றீங்க? முதல்ல நீங்க உங்ககிட்ட பேச கற்றுக்கொள்ளுங்க. என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளணும்.
ரொம்ப அழகா இது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. ஏன்னா நீங்க ரொம்ப சொல்லும்போது என்ன, நீ உங்களை மாதிரி வேற யாருமே, பிகாஸ் நோ ஒன் டாக் டு யூ மோர் தென் யூ டூ. ரொம்ப அழகா சொல்றாரு அதை. உன்னைய மாதிரி வேற யாரும் உங்ககிட்ட பேசுறதே கிடையாது. அப்ப நீங்க என்ன பேசுறீங்க உங்ககிட்ட? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஏன் தயங்குற ஆத்துமாவை, ஏன் கர்த்தரை நோக்கி காத்திரு, நான் இன்னும் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து மூன்றாவதாக, இது இப்ப நடக்கக்கூடிய இந்த காரியம், இந்த ஓவர்வெல்மிங், அவரால் தாங்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய இந்த வேதனை கர்த்தரிலிருந்து வரக்கூடிய தீர்ப்பா இருக்கு. The overwhelming is of God's wrath. கர்த்தரிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க 7வது வசனம் பாருங்களேன். உமது மதகுகளின் இரைச்சலால் இது யாரோட மதகு, இது யாரோட அலைகள்? கர்த்தரோடது. நல்லா கவனிங்களேன். இந்த சோதனை, இந்த போராட்டம், இந்த நிந்தை, இந்த காரியங்கள் தேவன்கிட்ட இருந்து வந்தது. உமது அலைகளும் உமது மதகுகளும் தேவன்கிட்ட இருந்து. சில நேரங்களில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக கூட இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது நீங்க கீழ்ப்படியாதனால கிடையாது, கீழ்ப்படியும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இது எங்க தேவன்கிட்ட இருந்து வருது. 9வது வசனம் பாருங்களேன். ஏன் என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு. இப்ப இன்னொன்னு யாரால வருது? சத்துருவினால. முதல்ல கர்த்தர்ட்ட இருந்து இப்ப சொல்றாரு, என்னை நீங்க மறந்துட்டீங்க, என்ன சத்துருவினால நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். எப்படி? கர்த்தருடைய கரத்திலிருந்து வருது, சத்துருட்ட இருந்து வருது. நான் துக்கத்தோட ஏன் திரியணும்? ஒரு நிமிஷம். ஏன்னா ஒன்னு கர்த்தர்ட்ட இருந்து வரக்கூடிய தண்டனை, இன்னொன்னு சத்துரு. 2 பேரும் எதிர்த்துனா நான் எப்படி தாங்க முடியும்? சத்துரு என் கூட வரும்போது நான் கர்த்தர் இருக்காருன்னு போலாம், கர்த்தர்ட்ட இருந்தே வருது. யோனா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோனா போட்டோன்னு யோனா 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன பார்க்கிறோம்? சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும். என்ன? நீர் என்னை தள்ளிவிட்டு உமது வெள்ளம், நீர் தான் என்னை கொன்னீர். நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. யோனாவை கொன்னது யாரு? கர்த்தர்னு சொல்றாரு. செத்து பாதாளம் போய் தான் கூப்பிடுறான் யோனா மறுபடியும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, யோனாவின் அடையாளம் போல வேற அடையாளம் உங்களுக்கு கிடையாதுன்னு. அப்ப என்னன்னா, இது கர்த்தர்ல இருந்து வரக்கூடிய ஒரு தண்டனை. அதுவும் இல்லாம கர்த்தர் மறந்து போயிட்டாரு. ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை மறந்தீர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கும் போது என்ன சொன்னாரு? மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனத்துல, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 22வது சங்கீதம். எப்படி? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரே, என்னை மறந்துட்டீங்க, என்ன கைவிட்டீங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான காரியம் பாருங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்ன எல்லாமே மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, அலைகளும் திரைகளும் எல்லாம் புரண்டு ஓடுகிறது. அப்ப என்னன்னா, இங்க பார்க்கும்போது ஒன்னு தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய தண்டனை, சத்துருட்ட இருந்து வரக்கூடிய தண்டனை, இது எல்லாம் வரும்போது என் மேல எல்லாமே புரண்டு வரக்கூடியதா இருக்கு. என்னுடைய பாடு, என்னுடைய போராட்டம் ஒப்பிடப்பட முடியாத அளவிற்கு மோசமான ஒரு போராட்டமா என் மேல இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறேன்? நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும்
நமக்கு ஒரு காரியம் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம தேவன் எப்போது நம்ம கூட இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு ஒரு ரொம்ப ஒருத்தருடைய வாழ்க்கையை ரொம்ப அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோனி எரிக்சன் டடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கரமான நேஷ்னல் அத்லெட்டிக்ஸு அந்த மாதிரி இருந்தவங்க, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்க, போட் ரைடு பண்ணுவாங்க, ட்ரைவ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. 17 வயது இருக்கும்போது அவங்க ஒரு ஆக்சிடெண்ட், ஷி மெட் வித் அன் ஆக்சிடெண்ட்டில் போய் அவங்களுக்கு கழுத்துக்கு கீழே மொத்த உடம்பு பேரலைஸ் ஆயிடுச்சு. நிறையா அவங்க தற்கொலை பண்ண பார்த்தாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் போனாங்க, தாங்க முடியாத ஒரு சோகத்தில் போனாங்க, பயங்கரமாக போனாங்க. ஆனால் என்ன, விசுவாசத்தை மட்டும் விடலை. அதற்கு பின்பாக பவுன்ஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சரியாகலை. ஆனால் அவங்க எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி கர்த்தரை ருசிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எவ்வளவு பேரை எவ்வளவு பேருக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு ஆறுதல் கொடுத்துருக்கு தெரியுமா? அவ்வளவு சொல்ல முடியாத போராட்டம். அதற்கு பின்னாக பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வேற கேன்சர் வந்துச்சு. இது எவ்வளவோ பாடுகள். ஜோனி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு மினிஸ்ட்ரி வச்சு அதன் மூலமாக இன்னைக்கு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினாங்க தங்களுடைய வாழ்க்கையை. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு என்ன தோணும், 17 வயசு இருக்கும்போது ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு கொடிய விபத்துன்னு தான் தோணும். ஏன் இந்த என்ன கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, கர்த்தருக்குள்ள உள்ள பிள்ளை ஒரு நல்ல துடிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஏன் இப்படிப்பட்ட கோர விபத்து, ஏன் இவ்வளவு மோசமானது, ஒண்ணுமே பண்ண முடியலையே. சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நம்மளும் கர்த்தர் எதற்காக எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்த போறாருங்க தெரியணும். அதனாலதான் அங்க சொல்லும்போது சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஏன் மறந்தீங்கன்னு தோணுது, ஆனா நான் என்ன உம்மன்ன துதிப்பேன் என்று சொல்லக்கூடியதாக. கடைசியாம் இது எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு புது நம்பிக்கை. எங்க இவ்வளவு இருள் சூழ்ந்த நிலையிலையும் ஒரு நம்பிக்கையை பாருங்க. 8வது 10வது வசனம். 8வது வசனம் வாசிங்க முதல்ல. ஆகிலும் என்ன, பகல் காலத்துல தமது கிருபையை கட்டளையிடுகிறார். என்ன, கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்கிறார். என்ன, என்னால செய்ய முடியாத செய்யக்கூடிய ஒரு கிருபையை பகற்காலத்துல கொடுக்கிறாரு. ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு எங்க இருக்கு, என் வாயில் இருக்கிறது. முதல்ல என்ன சொன்னாரு, இரவும் பகலும் எனக்கு கண்ணீரே உணவாயிற்றுன்னு சொன்னவர் இப்ப சூழ்நிலை மாறுச்சா? மாறல. ஆனா என்ன வந்துருச்சு, இப்ப பாட்டா மாறிடுச்சு. என்ன, ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என்ன, இப்ப என்ன, மறுபடியும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, சூழ்நிலை மாறல, ஆனா என்ன, கண்ணீர் பாட்டாக மாறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா என்னன்னா, அங்க சொல்லும்போது அவர் ஒரு விசுவாசத்துக்கும் போராட்டத்துக்கும் இதுக்கும் இடையில தத்தளிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 10வது வசனம் பாருங்க. உன் தேவன் எங்கே என்று சொல்லி என்னை நிந்திப்பது என்ன. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் என்ன இருக்கு, அது உருவ குத்துகிறது போல இருக்கு. ஒரு பக்கத்தில் நான் பகல்லையும் ராக்காலத்திலையும் ஆண்டவரை பாடக்கூடியவனா துதிக்கக்கூடியவனா இருக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்கு, எனக்குள்ள இந்த போராட்டம் இருக்கு. அப்போ என்னன்னா, சூழ்நிலை மாறலை, எதுவுமே மாறலை. ஆனால் என்ன, என்னுடைய பெர்செப்ஷன், நான் எப்படி என்னை பார்க்கிறேன், நான் எப்படி தேவனை பார்க்கிறேங்கிற ஒரு எண்ணம் மாறிவிட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா நான் என்ன செய்ய போறேன், கர்த்தர் எதற்காக என்னை கொண்டு போறார், நான் எதற்காக இதில் போறேங்கிற ஒரு பார்வை அவருக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க நிந்திக்கக்கூடிய காரியம், அவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே பண்ணும்போது என்ன, அது ரொம்ப மோசமான காரியமாக இருக்கும்.
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போதும் என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கும்போது இந்த சூழ்நிலைகள் மாறலைனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி பாடக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். அப்போ முடிவாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இது எதிர்காலத்தில் நடக்க போகிற நம்பிக்கை இல்லை, நிகழ்காலத்திலே நம்ம வாழ முடியும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்து விடுவான். அப்போ என்னன்னா, இப்போ இந்த பெயின் உண்மை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேதனை உண்மை, பாடு உண்மை, போராட்டம் உண்மை. ஆனால் இதற்கு மத்தியில் நாம் எப்படி தேவனோடு வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது, இருளிலிருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சும்மா விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக கிருபையாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாரு? என் ஆத்துமாவே ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி பாரு, தேவனே என் ரட்சிப்பும் என் தேவனுமானவர். நீ நம்பிக்கையோடு காத்திரு, அவர்தான் என் தேவன், அவர்தான் என்னுடைய ரட்சிப்புமானவர். அப்போ என்ன, நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா. அப்போ இந்த 42வது சங்கீதத்திலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நம்ம அபியாசப்படுத்த முடியும்? வாட் இஸ் த அப்ளிகேஷன் வி கேன் டூ? முதலாவது, நீங்கள் இது வரைக்கும் எது புரிஞ்சோ இல்லையோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பி ஆனஸ்ட் வித் காட். உங்களுடைய வேதனை, உங்களுடைய வலி எதுவாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி அடுத்த ஆளுக்கு சொல்லி அழுகிறத விட்டுட்டு, கோ டவுன் ஆன் யுவர் நீஸ், முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பு. வேற யாருக்கிட்டே வாந்தி எடுக்காத. ஏன்னா எடுத்தேன்னா பிறகு அது உனக்கு எதிராக வந்துடும். தேவையில்லாமல் நீ யாராவது சொல்லி எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா பிறகு கடைசியில் நீ நல்லா வரும்போது அண்ணன் சரியாயிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா மறுபடியும் உனக்கு பீஸ் பிடுங்குற மாதிரி ஆயிடும். தேவையே இல்லை. என்ன பண்ணு, உனக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ நீ என்ன பண்ணு, டகால்னு முழங்கால் போட்டு நீ ஆண்டவர்கிட்ட போயிரு. உன்னுடைய வேதனை, உன்னுடைய சந்தேகம், ஆண்டவரே எனக்கு என்னால் நம்ப கூட முடியல, சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்லு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறபடியினால் என்ன தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு போய் சேர கடவோம். எபிரேயர் 4:15-16. அப்போ அதனால என்னன்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன பாடு இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் என்ன ஒரு வேதனையில் இருந்தாலும் சரி, என்ன பாடில் இருந்தாலும், என்ன போராட்டத்தில் இருந்தாலும், முதல்ல பி ஆனஸ்ட் வித் காட். முதல்ல ஆண்டவர்கிட்ட நேராக போ, உண்மையை சொல்லு. ரெண்டாவது, சத்தியத்தை உங்ககிட்ட பேசு. ஆத்மாவே, வசனம் இப்படி சொல்லுது, ஏன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது? இல்லைன்னா கண்ணாடி போய் முன்னாடி நின்று நீ உனக்கு நீயே வாசி பாரு. ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஜெபி வர்ஷிப் பண்ணும்போது சொன்னால, ஏசாயா 49:15-16 என்ன சொல்லுது? என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. போய் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லு, இந்த பாரு ஆண்டவர் வசனம் சொல்லுது, உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு. அவ்வளவு தூரம் உன்னைய நேசிக்கிறாரு. உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? கேளு, உன்னைய பார்த்து கேளு. கதவை மூடிக்க, பாத்ரூமில் போய், வீட்டில் யாராவது இருந்தால் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா பாத்ரூமில் போய் கதவை மூடிட்டு பேசு. ஒன்றும் கவலைப்படாது. வெளியே வேணால் பாட்டை போட்டு போயிரு, மீதி பேர் கேட்காம. ஒன்றும் கவலைப்படாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம். கர்த்தர் முதல்ல பி ஆனஸ்ட் வித் காட்னா உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சத்தியத்தை பேசுங்கன்னு சொல்கிறேன். ஸ்பீக் ட்ரூத் டு யுவர் செல்ஃப். அங்கே பேசும்போது ஆண்டவர்கிட்ட உங்கள் உணர்ச்சிகளை சொல்லுங்க. எனக்கு நம்ப முடியல, எனக்கு போராட்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அழுக வருது, எனக்கு கண்ணீர் வருது, இது வருது, அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சத்தியத்தை பேசுங்க. ஆண்டவரே, வார்த்தை இப்படி சொல்லுது, இது என் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது, தயவு செஞ்சு இந்த இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இந்த ப்ராசஸரை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க, ஏதோ வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்,
க்ளீன் பண்ணுங்க. தாவீது சொன்ன மாதிரி ஈசப்பை போட்டு கழுவுங்க, சோப்பை போட்டு கழுவுங்க, எதை போட்டுனாலும் கழுவுங்க, இந்த மண்டையை கழுவுங்க ஆண்டவரே. ஏன் இப்படி மரமண்டையா இருக்கிறேன்? நீங்க நல்லா தானே கொடுத்தீங்க, எங்கேயோ இதுல வைரஸ் போயிருச்சு, அதை ஆன்டி வைரஸ் போடுங்க, இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் ஒன்று போடுறேன், கிளீன் பண்ணுங்க ஆண்டவரே, சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை நீங்க உங்ககிட்ட பேசுங்க. கர்த்தர்கிட்ட உணர்ச்சியை பேசுங்க, உங்ககிட்ட சத்தியத்தை பேசுங்க. மூணாவது, ரிமெம்பர் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் சொல்றாரு இல்லையா, என்ன ஆனாலும் சரி, நான் எங்க போனாலும் உங்களை நினைப்பேன். என்ன சொன்னாரு? யோர்தான்லையும் சரி, ஏர்மோன் மலையிலையும் சரி, எந்த மலைக்கு போனாலும் நான் என்ன உங்களையே நினைக்கிறேன். இப்போ கர்த்தர் செய்த உண்மையை வந்து நீங்க பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேனாலே அதுக்கே வந்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய உண்மை, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் நேற்றுக்கு படுக்க போனவங்க இன்னைக்கு காலையை பார்க்கல. ஆனால் நமக்கு கர்த்தர் எவ்வளவு கிருபையாக கொடுத்துருக்கிறார். நான் அந்த புதன்கிழமை மெசேஜில் சொன்னேன் இல்லையா, நம்ம இதுக்காக போட்ட நைஜீரியாக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, நிறைய பேர் கேட்டு, அண்ணன் இவ்வளவு நடக்குதா, எனக்கு தெரியவே தெரியல, எங்கேயுமே இதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு அத்தனை பேர் கேட்குறாங்க என்கிட்ட. ஒரு நாளைக்கு 32 பேர் தன்னுடைய விசுவாசத்துக்காக நைஜீரியாவில் கொலை செய்யப்படுறாங்க. எவ்வளோ பேர் நம்ம அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். நம்ம இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம சுதந்திரமாக ஆராதிக்கக்கூடியதா, எல்லாம் செய்யக்கூடியதா. அப்போ என்னன்னா, ஆண்டவர் செய்த காரியங்களை நீங்கள் வந்து சொல்லும்போது, இப்போ இந்த காலத்தில் செய்த காரியங்களை சொல்லும்போது உங்களுக்கு தானாக என்ன தெரியுமா வருது? இந்த நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இவ்வளோ தூரம் நடத்தினார், இனி வெளிவிட்டுருவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். நாலாவதாக, நம்ம கூடி வருவது, கார்ப்பரேட் ஃபெலோஷிப் சொல்கிறோம் இல்லையா, இந்த கூடி வருதலை விட்டுறக்கூடாது. என்ன தெரியுமா வரும்? எனக்கே ஒன்றும் நல்லா நடக்க மாட்டேங்குது, எல்லாரும் என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்க, எல்லாரும் என்னை ஏளனமாக பார்ப்பாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காராது. என்ன தெரியுமா ஆகும்? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீ என்ன தெரியுமா நினைப்ப? எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமோ, நம்ம சண்டை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அவங்க இப்படி கேட்டாங்களே, என்னையை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாங்க, நான் வரும்போது என்னையை பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னேன், அவங்க பார்க்கவே இல்லை, வேணும்னே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க, இல்லை ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒரு மண்ணும் கிடையாது. ஏன்னா உன் மண்டையில் அது இருக்குது, அதனால் நீ என்ன நினைக்கிற, அப்படி நினைக்கிற ஒன்றும் கிடையாது. நீ வாட்டுக்க வா. ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்படி நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா, தனியாக போனீங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அப்போ தான் ஒருத்தரை நம்ம தூக்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, நம்ம வந்து அடுத்தவங்களை நம்ம வந்து விசுவாசத்தில் பலப்படுத்தக்கூடியதா. ஒருத்தவங்க வந்து ஏதாவது சாட்சி சொல்கிறாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும்போது நமக்கு என்ன அது உண்டாகும்? கர்த்தர் வந்து பட்சபாதம் இல்லாதவர், அவங்களுக்கு செஞ்சவர் எனக்கும் செய்வார். அதனால் எனக்கு ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக நான் இதில் போயிட்டுருக்கேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லக்கூடியதாக. ஐந்தாவதாக, உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, இந்த கெத்செமனே பூங்கா செய்தி இந்த போன வாரம் சொன்னது, இந்த சண்டே பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் பார்த்துட்டு உனக்கு இன்னும் உன்னைய குறித்து வருத்தம் இருந்துச்சுன்னா மரமண்டையை போடுறதுக்கு மறுபடியும் கேளு அந்த செய்தியை. இயேசு கிறிஸ்துவோட பாடுவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் பாடு ஏதாவது உண்டா? யோசிச்சு பாரு. அவர் அவ்வளோ தேவனுடைய குமாரனாக இருந்து அவர் படைச்ச அந்த பூமியில் வந்து அந்த மண்ணில் விழுந்து அந்த ராத்திரியில் அழுது புலம்பக்கூடிய ஒரு காரியத்துக்கு மனுஷகுமாரனே போனார். அவர் பட்ட பாடு, கல்வாரி சிலுவை மரணம், அவருக்கு பண்ண துரோகம், அவருக்கு நடந்த அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பாடு கஷ்டமா? சொல்லுங்க ஒரு நிமிஷம். நம்ம எப்பவுமே நம்மளை காட்டிலும் மேலே இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிப்போம். ஆனால் நமக்கு வந்து அதெல்லாம் நான் சொல்லலை. மேலே இருக்கவன் கீழே இருக்கவன் அப்படிலாம் நான் சொல்லலை.
நமக்கு முன் உதாரணம் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பாரு, அவர் பட்ட பாட பாரு, அவர் பட்ட துயரங்களை பாரு, அவர் பட்ட கண்ணீரை பாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், தயவு செய்து இந்த 2 செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, இதை விட்டுறோம், அது செய்யவே செய்யாதீங்க. கடைசியாக, யூ மெயின்டைன் அ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும். என்னதான் ஆனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜெப வேலையும் உங்களுடைய பைபிள் வாசிக்கிற நேரம், இதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் விடாதீங்க. என்ன ஆனாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய இதையும் நீங்கள் விடவே விடாதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு ஃபைனான்ஷியலாக பிரச்சனை இருக்குன்னு. நான் கேட்பேன், நீ என்ன செய்கிற? உன்னுடைய பணத்தை வச்சு, உனக்கு இருக்கிற காசை வச்சு நீ கர்த்தரை கனப்படுத்துறியா? சர்ச்சை காணிக்க விடுன்னு சொல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கொண்டு முதலாவது நீ கர்த்தருக்கு மகிமைப்படுத்துறியா? காட் சீஸ் தட். கர்த்தர் அதை பார்ப்பாரு, நீ என்ன பண்ணுற. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஆரஞ்சு வேணுன்னா நீங்கள் ஆரஞ்சு போடணும், ஆப்பிள் வேணுன்னா ஆப்பிள் போடணும், உருளைக்கிழங்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு போடணும். பொருளாதாரத்துக்கானது வேணுன்னா என்ன வேணும், என்ன போடணும்? ஜெபம் பண்ணால் போதுமா? நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் ஜெபம் கடை வாங்கிட்டியா, வா ஜெபம் பண்ணு, கர்த்தர் கேன்சல் பண்ணிடுவார்னு. அதெல்லாம் கிடையாது. யூ நீட் ஹவ் அ டிசிப்ளின். உங்களுடைய பைபிள் வாசிக்கிறது, உங்களுடைய ஜெப வேலை, கர்த்தரோடு இருக்கிறத எக்கார்ந்த கொண்டு, உனக்கு வலிக்குது, உன்னால் முடியலை, விடாத. யூ ஷுட் பி டிசிப்ளின். நீங்கள் முதல்ல, நம்ம ஜிம் ஆள் கிடையாது, நிறைய பேர் பசங்க இருக்கானுங்க ஜிம் ஆளுங்க. இந்த ஜிம்முக்கு முதல்ல போயிட்டு வந்தவுடனே நாள் என்னாகும், கை காலெலாம் பிடிச்சிக்கிடும். அது நாள் போன உடனே நம்ம வேற செஞ்சு விடுவோம். ஏன்னா நான் நிறைய தடவை இப்படி ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திருக்கேன், அதனால் நான் சொல்ல முடியும். நாள் போன உடனே டகால்னு, இது என்ன 10 எடுனா, இது என்ன பிரமாதம், இன்னொரு 10 எடுக்கிறோன்னு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க முடியாது. அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, இப்போ ஜிம்முக்கு வாங்கினேன்னு. இல்லை ராஜா, நான் 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வலிக்குதுங்கிறக்காக விட்டுறக்கூடாது. ஏன்னா பசங்க எப்பயுமே சொல்லுவானுங்க, இல்லைண்ணே அப்படி தான் வலிக்கும், 2வது நாள் செஞ்சால் சரியாயிரும், அப்புறம் 3வது நாள் செஞ்சால் அப்புறம் பழகிரும், அப்புறம் சரியாக போயிடும்னு. ஆனால் நம்ம அது செய்கிறதில்ல. ஆனால் வேதனையில் வலியில் எது இருந்தாலும் நீங்கள் பைபிள் வாசிக்கிறதையோ ஜெபம் பண்ணுறதையோ விடாதீங்க. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த வேதனை, இந்த வலி இதெல்லாம் உண்மை. ஆனால் இதையும் மீறி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதத்தில் அவங்களோட சூழ்நிலை மாறவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறான், நான் என் தேவனை ஆராதிப்பேன், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் தேவன், நான் அவருடைய சன்னிதானத்தில் வருவேன், அவர் ஆராதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை மாறுது பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு மனுஷனை கர்த்தருடைய பாதையில் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ நம்ம இந்த நாளில் இந்த 42வது சங்கீதத்திலிருந்து மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். என்ன ஆனாலும் நம்ம கர்த்தரை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். இதோ எங்களுடைய முன் உதாரணமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, அவர் பட்ட பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை உண்டாகிறது. ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஜீவனுள்ள தேவனும், எங்களுடைய ரட்சிப்பும், எங்களுடைய கண்மலையும், எங்களுடைய கீதமுமானவர். எங்களுக்கு என்ன பாடுகள், என்ன போராட்டங்கள், நிந்தைகள் வந்தாலும் உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ யாராவது இந்த செய்தியை கேட்கிற யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் இல்லை ஒரு மனசோர்வில் போகக்கூடியவங்களாக இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரே இவர்கள் கேட்ட சத்தியத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கடைபிடித்து உமக்கென்று வாழ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.